நான் அடிச்சா அது ரெடி என் பேச்சு சரவெடி என்ன சுத்தின் காதல் வெடி நீ குறிவு கொடு தலையா இந்த நக்கல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நாளைக்கு சட்டசபையில போயிட்டு தொட்டப்பட்ட ரொட்டு மேல முட்டை பொருட்டா நான் தொட்டுக்கல்ல சிக்கன் தரட்டா அப்படிங்களா? என்ன அந்த பக்கமா சுத்துற? நீ அறிவாளின்னு சொல்றேன்டா லூசு. கூத்தாடி என்ன பண்ணுவான்? அவன் அர்த்தம் செய்வான். இதனாலதான் கூத்தாடி அரசியலை எதிர்க்கிறோம். பிளாஷ்பேக். விஜய் அரசியலுக்கு வரலாம். ஏன்னா இந்த மண்ணை சார்ந்தவன் வந்து இந்த மக்களுக்காக உழைக்கட்டும், மக்களுக்காக பேசட்டும். நீங்களா யாருடா? நாங்க யாரா? How do I tell you? ஒருவேளை இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டா அவர் வந்து மேலே ஏறி போட்டோம். சமூக அக்கறை வந்து விஜய்க்கு இல்லாம இருந்தா ஜல்லிக்கட்டு போராட்டத்துல வந்து கலந்து இருப்பாரா? சமூக அக்கறைக்கு அவருக்கு இல்லன்னு யாரு சொன்னது? உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். சரி, நான் பேசினால தாவிகா ஜெயிச்சு 108 தொகுதியில வென்றுச்சு, 116 தொகுதியில தோத்துருக்க. என்னாலதான் தோத்துருக்கு. அடே பச்சளை புடிங்கி நான் எஸ்எஸ்எல்சிடா. இப்ப 108 பெருசா 116 பெருசா? பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா? ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? நீங்க எத்தனாயிரம் பச்சை மட்டை வெட்டி வச்சுக்கிட்டு அடிக்கிறது எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அப்ப ஜெயிச்சதை விட தோத்ததுதான் அதிகம். அப்படி பார்த்தா 116 தொகுதியில சாட்டை துறைமுகன் பேசி தாவேக்காவை தோக்கடிச்சான்னு சொல்லணும். உங்களுக்கு தெரியாதுங்க டீச்சர், நான் ஆடு வளர்த்தேன், கோழி வளர்த்தேன், நாய் வளர்க்கல. ஆனா அதுக்கு பதிலா நான் இதை வளர்த்தேன். இது என்னென்ன காரியம் செய்து தெரியுங்களா? நாங்க வெல்றோம் தோக்கிறோம், கத்தி கத்தி செத்தாலும் சாவி ஒழிய நாங்கள் ஒருபோதும் கூட்டணி பிச்சை எடுக்க மாட்டோம், எவனையும் கூட்டணிக்கு அழைக்க மாட்டோம். இது எங்க கோட்பாடு. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சிட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? என் தம்பி வந்தா துணை முதல்வர் ஆக்குவேன். நாங்கள் ஒருபோதும் கூட்டணி பிச்சை எடுக்க மாட்டோம், எவனையும் கூட்டணிக்கு அழைக்க மாட்டோம். கூட்டணி அதெல்லாம் தேவையே இல்லை. கூட்டணி தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்காங்க. அண்ணனே சொல்லிட்டாரு ஐ அம் வெயிட்டிங் அப்படின்னு. நாங்கள் ஒருபோதும் கூட்டணி பிச்சை எடுக்க மாட்டோம், எவனையும் கூட்டணிக்கு அழைக்க மாட்டோம். அவர் வந்துட்டாருல்ல, அவர்தான் வர போறாரு. அப்ப இணைஞ்சு செயல்படுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் நல்ல ஒரு நல்லவர்கள் வந்து இணைவுல தப்பு கிடையாது. அன்னைக்கு தான் தெரியுமா அந்த கிளிக்கு இந்த காய் என்னைக்குமே பழுக்காது, வெடிச்சு உள்ள இருந்து பஞ்சு தாண்டா வரும்னு. வெடிச்சது பஞ்சு மட்டும் இல்ல, அந்த கிளியோட உறுப்பினர்களை நாம் தமிழ்ச்சிக்கு பல லட்சம் இருக்காங்க. அந்த உறுப்பினர்கள் வெறும் 50,000 உறுப்பினர்கள் ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்தா 2.5 கோடி ரூபாய் 10 பைசா தர மாட்டாங்க. ஒரு 50,000 பேர் ஆளுக்கு 500 ரூபாய் தர மாட்டாங்களா? ஏற்கனவே அவங்க என்னை கடத்தி ஒரு மலையில இருந்து தள்ளி விட்டு கொள்ளலாம்னு பாக்குறாங்க. மேற்கொண்டு நீ வேற ஐடியா கொடுக்கியா? அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. அரசாங்கம் என்ன பண்ணணும்? என்ன வசதியா இல்ல? அடிப்படையில இருந்தே வரேன் சார். நீங்க சொன்னீங்க பள்ளியில வந்து அடிப்படை பிரச்சனை எல்லாம் வந்து இன்னும் சரி செய்யப்படாம இருக்கு அரசு பள்ளியில. அதைத்தான் மையப்படுத்தி நான் வந்து சரி செஞ்சுட்டு இருக்கேன் ராஜ்மோகன் சொல்றாரு. இதுக்கு மேல என்ன பண்ணணும்? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. எதிர்பார்க்கறீங்க பண்ணிட்டு இருக்கேங்கிறாரு. அரசு பள்ளிக்கூடங்கள்ல உட்கட்டுமானம் இதெல்லாம் சரி பண்ணட்டும். சரி பண்ணா வர வைக்கிறோம். சரி பண்ணாங்களா? சரி பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொன்னா ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். பேச்சாளர் கிளாஸ் கொண்டு வந்திருக்கோம். செயல்பாடு ஆகட்டும். சார் 50 நாள் தான் சார் ஆச்சு. நீங்க என்ன சார் 60 நாள் எத்தனை சார் எதிர்பார்ப்பீங்க? தொடங்கட்டும் செய்யல. அதை நோக்கி தான் இந்த அரசாங்கம் பயணிக்குதுங்கறாங்க. அப்படிதான் போன திமுக சொன்னாங்க. இல்ல அந்த மாற்றத்தை இந்த மாற்றத்தை உங்களால 50 நாள்ல கண்டுபிடிக்க முடியல. அதெல்லாம் ஒரு மாற்றம் இல்லையே. என்ன சார் இந்த மாற்றம் வந்து 70 வருஷத்துல இருக்கு. முதலமைச்சர் நீங்க கேட்டது மாற்றம். அந்த மாற்றம் என்ன மாற்றம் இல்ல. நீங்க தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் போட மாட்டாரா? சீமான் அவர்கள் படம் போட்டு எல்லாமே காமிச்சாரு. நான் வந்து ஆட்சிக்கு வந்துட்டா என்னென்ன பண்ணுவேன்னு சொல்லி படம் போட்டு காமிச்சாரு. இது எல்லாமே 50 நாள் உங்களால பண்ணிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. தமிழ்நாடு முழுக்க கனிமவள கொள்ளை தடுக்கப்பட்டுச்சா? அந்த குவாரி எங்க வழிவகை செஞ்சார்ல அதிகாரி, அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை எனக்கு ஒரு இடம் சொல்லுங்க. ஆதரவு அதிகாரிகள் துணை போயிருந்தாங்கன்னு வச்சுப்போம். அப்ப அதிகாரிகள் பூரா நிக்கிறோம், எல்லாத்தையும் இடம் நிக்க முடியும். புதுசா ஃப்ரெஷ்ஷா டிஎன்பிசில இருந்து எக்ஸாம் வச்சு புதுசா இடுமோன கார்த்தி, நானு, ஆனந்த் எல்லாரும் வந்து போட்டு நம்ம வந்து அதிகாரிகள் நியமிச்சிருவோமா? நாட்டு மக்கள் என்ன கேரியோட எப்படி என் கேரியோட உச்சத்தை வச்சிருக்காங்க. என்ன எனக்கு இந்த இதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன கேரின்னு உச்சம்? கடைசியா நடிச்ச லியோ சரியா போகல. எல்லார்ட்டையும் பேசும்போது அந்த அந்த யதார்த்தமான நடிப்பை வந்து விஜய் அவர்கள் வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. விஜய்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நடிப்பாற்றலை இந்த படத்துல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். கடைசி செஞ்ச வாரிசு சரியா போகல. என்டர்டைன்மெண்ட் வேணுமா என்டர்டைன்மெண்ட் இருக்கு, பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, அம்மா சென்டிமெண்ட் வேணுமா அம்மா சென்டிமெண்ட் இருக்கு, லவ் வேணுமா லவ் இருக்கு, எல்லாமே இருக்கு அப்படின்னாரு. அது மாதிரி எல்லாமே உண்மையிலே இந்த படத்துல இருக்கு. கடைசி செஞ்ச வாரிசு சரியா போகல. என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா இல்ல தண்ணி கிணி போட்டுருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? பக்கத்துல ஒரு எங்க அப்பா வயது தோலை தட்டாரு, மகனே இவரு 50 பேரோடவாவது நீ உள்ள போயிருவாயின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நடக்கல, விட்டுறாதரா. இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு, நீ போயிரு எப்படியாவது அப்படின்றாங்க. நான் பெக்காத என் அன்பு மகனை சைமன், கவலையே படாத. இடைத்தேர்தலை ஜெயிக்க வச்சு அப்பா உன சட்டசபைக்குள்ள அனுப்பியே தீருவேன், கவலையே படாத.
ஓகே ஓகே